வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா மணல் மணலா கம கமன்னு ஒரு நெய் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நானு பாலாடை நெறைய சேர்த்து வச்சிருந்தேன். நான் பாலாடை எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரைண்டர்ல சேர்த்து தான் நான் வெண்ணெய் எடுக்க போறேங்க. கிரைண்டர்ல சேர்த்தும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவும் வெண்ணெய் திரண்டு வந்துரும். மிக்ஸி ஜார்ல போடும்போது பார்த்தீங்கன்னா, 4 டைம் 5 டைம் போடணும். அதில் பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் வெளியில சிந்திட்டு நெறைய வேலையாயிருங்க. அதனால நான் கிரைண்டர்ல போட்டு தான் வெண்ணெய் எடுப்பேன். என்கிட்ட சேர்த்து வச்சிருந்த வெண்ணெய் எல்லாமே இப்போ நான் கிரைண்டர்ல சேர்த்துட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கிரைண்டருடைய கைப்பிடிக்கிட்ட கையை வச்சுட்டு தாங்க கிரைண்டர் சுவிட்சை ஆன் பண்ணணும். அந்த கைப்பிடிக்கிட்டேருந்து மட்டும் கையை மட்டும் எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வெளியில் சிந்திரும். கடைசி வரைக்குமே இந்த கைப்பிடிக்கிட்ட நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம மிக்சியில் போடும்போது மிக்சி மூடி மேலே நம்ம கை வச்சுட்ருப்போமோ அதே மாதிரி தான் இந்த கிரைண்டருடைய கைப்பிடிக்கிட்டையும் நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கிரைண்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாகவும் திரண்டு வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க இந்த கிரைண்டரில் வெண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் கிரைண்டரில் நல்லா வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் உள்ள மோரை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மோர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த மோரோட கலந்துட்டு குடிச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை வெறுமனே மோரவை அப்படியே குடிச்சிக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இதை மோர் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மோரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரைண்டர் கழுவுறது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியை நல்லா ஊற்றி விட்டு நல்லா கழுவிக்கலாங்க. கழுவுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இந்த பிசு தன்மை போக்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா விதுன்னு இருந்துச்சுனாலே போதுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த கிரைண்டர் ஃபுல்லாகவே இந்த சுடுதண்ணியை ஊற்றி விட்டுட்டேன். ஊற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிரைண்டரை சுற்றியும் இந்த தண்ணியை வச்சு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரில் பிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இப்போ துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக வேலையும் கூடங்க. மிக்ஸி ஜாரில் இதே வேலையை தான் பார்ப்போம். இது ஒரே வேலையாக போயிருங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவிக்க போகிறேங்க. ஏன் வெண்ணெய் நிறைய பேர் கழுவுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வெண்ணெய் கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள கசடு எல்லாமே வெளியில் வரும். இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு 4-5 டைம் இந்த தண்ணி வந்து நல்லா தெளிவாகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா அதில் உள்ள கசடு எல்லாமே அப்போ தான் வெளியில் வருங்க. மோர் தண்ணி இது எல்லாமே வெளியில் வரும். அதில் உள்ள சின்ன சின்ன பாலாடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் நான் கழுவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணி தெளிவாகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெய் நல்லா மணமாகவும் இருக்குங்க. நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அடியில் நிறைய பேர் கசடு தங்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இந்த வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாகிற அளவுக்கு நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த வெண்ணெயை காய்ச்சுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டில் எல்லாம் நல்லா தடவி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயை நல்லா கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வெண்ணெய் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும். இப்போ வெண்ணெய் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி வெள்ளையாக நுர நல்லா மேலே கட்டி வருங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இப்போ நெய் காஞ்சி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மோரை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. மோர் கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை இந்த மோர் கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மோர் கூடவே இந்த முருங்கைக்கீரை நல்லா ஊறட்டுங்க. இப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நெய் நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கு உண்டான அடையாளமே பார்த்திங்கன்னா நல்லா நுரை வந்து நல்லா மேலே இந்த மாதிரி பொங்கி வருங்க. பொங்கி வரும்போது நம்ம மோரில் ஊற வச்சுருந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துங்க. இது போடும்போது நல்லா சடசடன்னு அடிக்கும். இதை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா முருங்கைக்கீரையுமே அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இதோட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் நல்லா கரண்டி விட்டு கிளறிக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நெய் நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த நெய் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா நெய்யையும் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் எந்த கசடுமே இல்லை. இதில் முருங்கைக்கீரை மட்டும்தான் இருக்குது. இதில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நெய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வடிகட்டி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நெய் நல்லா மணலாக இந்த மாதிரி ரெடியாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நெய் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நெய் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. நெய் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க. கண்டிப்பாக நெய் கிடைக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி முறையில் நெய் காய்ச்சி பாருங்கள். நெய்யோட மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.